அனைவருக்கும் வணக்கம். இந்த பூமியில் இதுவரை 4000க்கும் அதிகமான மதங்கள் தோன்றி மறைந்துள்ளன. இப்பொழுதும் பல மதங்களை மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் எப்போது மனிதன் இயற்கையை உணர்கிறானோ அப்பொழுதுதான் அவன் ஆன்மீகத்தை உணர்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் இந்த பூமிக்கு ஆற்றல் என்ற உயிரை கொடுப்பது சூரியன் மட்டுமே. சூரிய ஆற்றல் இல்லை என்றால் இந்த உலகிலே உயிர்களே இல்லை. அப்படிப்பட்ட சூரியனை, இயற்கையின் ஒரு அங்கத்தை கடவுளாக வழிபட்டு அவருக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த பொங்கல் திருநாள் தமிழகத்திலே ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. சூரியனுக்கு மட்டுமல்ல, நமக்கு உணவு அளிக்க காரணமாக இருக்கக்கூடிய மரங்கள், செடி கொடிகள், விவசாயிகள் மற்றும் உணவுப் பொருட்களை நம்மிடம் சேர காரணமாக உள்ள வியாபாரிகள் என அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற இந்த நாளில் மகிழ்ச்சியோடு இருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் செழிப்பான ஆண்டாக, மகிழ்ச்சியான ஆண்டாக மலர அனைவருக்கும் என்னுடைய தை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, தூத்துக்குடி காமராஜ் காலேஜில் மிக சிறப்பாக பொங்கல் நிகழ்ச்சி ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழர் திருநாள் காட்டி நிறைய பேர் வேஷ்டி சட்டையில் வந்திருக்காங்க. பொண்ணுங்களும் ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதேமாதிரி பொங்கலும் மிக சிறப்பாக வச்சுட்டு பொங்கல் பொங்கிருச்சு. இப்போ உங்களோட செகண்ட் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜியில் தான் சிறப்பாக பொங்கிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். குலவசத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் தமிழர் திருநாள் பொங்கலை பற்றி என்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் அவங்ககிட்ட என்ன எவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, அதெல்லாம் கேட்க போகிறோம். யார் முதலாக யார்? ஆமாம், இந்த சைடில் மாற்றி விட்டாங்க. பெண்களுக்கே முதல் உரிமை. வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் புனிதா. நான் ஃபஸ்ட் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணுறேன். இப்போ சீனியர்ஸோடு சேர்ந்து நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது ரிலீஜியஸ் எதுவுமே பேஸ் பண்ணாமல் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டாஃப்ஸ் அவங்க தான் இப்போ எல்லோரும் அரிசிலாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வச்சுட்டு இருக்காங்க. எங்கள் பொங்கல் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. அதாவது நீ ஒரு கேள்வியும் கேட்க வேணாண்டா, எல்லாத்துக்கும் நான் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பொங்கல் வைக்க போகிறீங்க, ஏது பொங்கல் வைப்பேன் கேட்பேன் நினச்சா. அதுக்குள்ள சமூக பொங்கல் வச்சாச்சு, ரிலீஜியஸ்லாம் கிடையாது, எல்லோரும் வச்சாச்சு, முடிஞ்சது, சாப்பிட்டீங்க, கிளம்புங்க போங்க அப்படின்ட்டாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கள் ஜென்ஸில் யாராவது ஒரு சொல்லாமல் வேட்டி சொல்லலாம் கேட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லாமல்
மாற்றி விட்டுருக்காங்க. வாங்க. ஹலோ, உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜாராம். நான் செகண்ட் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறேன். இந்த காலேஜில் தான் யூஜியும் பண்ணேன், இங்கே தான் பிஜியும் பண்ணுறேன். வேறு வழி இல்லை, வேறு எங்கேயும் சீட்டு கொடுக்கல தலைவருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, நம்ம வீட்டில் கொண்டாடுற பொங்கல் வேறு, அவங்க சொன்ன மாதிரி ரிலீஜியஸ்லாம் மறந்து சமத்துவ பொங்கல்னு சொல்கிறாங்களே. சமத்துவ பொங்கல் என்றால் என்ன? சமத்துவம்னா இங்கே வந்து ரிலீஜியஸ் எதுவுமே இருக்காது, எல்லாருமே கொண்டாடுவோம். ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே சேர்ந்து கிறிஸ்டின் ரிலீஜியன் அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவோம். அது போக இப்படி தான் கொண்டாடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம், அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் அவ்வளோதான். ஓகே, ஒரு சிறப்பான ஒரு பதில் சொல்லிட்டாரு நினைக்கிறேன். ஸோ தூத்துக்குடி காமராஜ் காலேஜில் வந்து சிறப்பாக பொங்கல் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இது சமத்துவ பொங்கல்னே சொல்லலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒவ்வொரு துறையாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்து நம்ம மைக்ரோபயாலஜி எம்எஸ்சி செகண்ட் இயர். ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாமா? அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நாங்கள் வந்து மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட், எஸ்எஃப் காலேஜில் இருந்து, காமராஜ் காலேஜ் எஸ்எஃப் டிபார்ட்மெண்ட்டு. நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது. எங்கள் எல்லாருக்கும் எங்கள் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் சார்பாக ஹாப்பி பொங்கல். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் மிக சிறப்பாக பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்கிறது. தைத்திருநாளாம் தமிழர் திருநாள் பொங்கல் வந்து இப்போ சமத்துவ பொங்கல்னே சொல்லலாம். ஸோ வந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் வந்து பொங்கல் கொண்டாடுறது தான் சமத்துவ பொங்கல் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி மாப்பிள்ளை மச்சான் வந்து ரொம்பவே அதெல்லாம் தாண்டி ரொம்ப க்ளோஸாக கொண்டாடி இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கூடிய துறை வந்து இயற்பியல் துறை, பவர் ஃபிசிக்ஸ். அங்கே தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ வந்து அந்த துறையில் உள்ளவங்களாம் நின்றுருக்கிறாங்க. எங்களோட ஃபிசிக்ஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படை, நீங்கள் நிற்கிறதே கிராவிட்டி தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பசங்க. ஸோ வந்து அப்படிப்பட்ட பசங்க வந்து அவ்வளோ பிரில்லியன்ட் பசங்க எல்லாத்தையும் வந்து இப்போ இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ முதல் முறையாக வாங்க பாஸ், உங்கள் பேர் என்ன? கார்த்திகேயன். நீங்கள் உங்களோட துறை பேரை சொல்லிடுங்க. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். எத்தனாவது ஏரியா? நான் செகண்ட் இயர். சிறப்பு. பொங்கல் எப்படி கிராண்டாக போயிட்டுருக்கா? சூப்பராக போயிட்டுருக்குண்ணா. பொங்கல் பொங்கிருச்சா? டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? அந்த பொங்கிக்கிட்டு இருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக. பசங்க ஜாஸ்தியாக சப்போர்ட் பண்ணுறாங்களா, பொண்ணுங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா? எல்லோரும் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணா. யூனிட்டியாக இருக்கும். ஆனால் வந்து வந்த தகவல் என்ன அப்படின்னா வந்து பெண்களோட ஆண்கள் தான் வந்து சமையலில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தான் வந்தது. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் டிவி பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் பொங்கல் விஷயம் சொல்லிடலாமா? ஓகே, ரெடி? தமிழ்லேயே சொல்லிடுங்க, ஓகேவா? 3, 2, 1. யார் அது? தனியாக ஒரு வாய்ஸ் நீ தானா? ஓகே, நன்றி, சிறப்பு.
தேர்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். நாங்கள் வந்து காமராஜ் கல்லூரி வேதியியல் துறையிலேருந்து நாங்கள் இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். என் பேர் ரகுகுமார். இங்கே வேதியியல் துறையில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் இருக்கோம். நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2020 வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த பொங்கலில். அப்புறம் இது வந்து தமிழர் பண்பாடு எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்றதுக்காக தான் இந்த சமத்துவ பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் வந்து அது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் வந்து எல்லா மக்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன் கத்துற
டிபார்ட்மெண்ட், காமராஜர் காலேஜ். எப்போதும் வருஷம் பொங்கல் கொண்டாடுவோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லாருமே சந்தோஷப்பட்டு இங்கே வந்துடுவாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி நாங்கள் கொண்டாடுதோம். எப்போதும் நம்ம பண்பாட்டை மறக்காமல். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஹாப்பி பொங்கல்! பொங்கலோ பொங்கல்! பொங்கலோ பொங்கல்! இன்றைக்கி எங்கள் காமராஜ் காலேஜில் பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். தூத்துக்குடி காமராஜ் காலேஜ் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இது எங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக இங்கே பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். எங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நாங்கள் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடிட்டு இருக்கோம் தான் சொல்லணும். எங்கள் பொங்கல் தான் ஃபஸ்ட்டாக பொங்கியிருக்கு. நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அது வந்து உண்மை தான். ஓகே, அது வந்து உண்மை தானே இருக்கட்டும். இருந்தாலும் என்ன சமத்துவ பொங்கல் எல்லா இது வந்து கிறிஸ்டின், முஸ்லீம், இந்துன்னு சொல்லி எந்த மதத்தையுமே சார்ந்ததில்லை. இது தமிழர் திருநாள். எங்கள் தமிழர்கள் இருக்கிற எல்லாருமே நாங்கள் சேர்ந்து கொண்டாடுறோம். நாங்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் காமராஜ் கல்லூரி சார்பாகவும் எங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்! பொங்கலோ பொங்கல்! பொங்கலோ பொங்கல்! தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வந்து ஒவ்வொரு துறையோட பொங்கல் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்பவே சிறப்பாக சமத்துவ பொங்கலாக கொண்டாடிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய துறை விலங்கியல் துறை. ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து இந்த வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்தில் நம்ம வந்து எடுக்கிறோம் நம்ம காமராஜ் காலேஜில். ஏன்னா நம்ம காமராஜ் காலேஜ் வந்து ரொம்ப கிராண்டாக பொங்கல் ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க ஒரே காரணத்துக்காக தான். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சுவாலஜி டிபார்ட்மெண்ட் தான் விலங்கியல் துறையில் ரொம்ப சிறப்பாக பொங்கல் கொண்டாடிருக்காங்க. ஸோ இங்கேருந்து யார் பேச போகிறா, பொங்கல்னா என்ன, சமத்துவ பொங்கல்னா என்ன, நாங்கள் என்ன கொண்டாடி இருக்கோம் எல்லாமே சொல்ல போகிறாங்க. முதல்ல நம்ம சார்ட்டேருந்து ஆரம்பிச்சிடும். நம்ம பேராசிரியர் அவர்கள். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? நான் ஜெய நாகராஜன், விலங்கியல் துறை பேராசிரியராக இருக்கேன். விலங்கியல் துறை சார்பாக இன்றைக்கி பொங்கல் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மாணவ மாணவிகளோட. சூப்பர் சார். பசங்கள்லாம் எப்படி, அதாவது தமிழோட ஆர்வம் குழந்தைங்களுக்கு குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டே இருந்தாலும் நம்ம கல்லூரியில் வந்து பொங்கல் வந்து தமிழ் திருநாள் சூப்பராக வேஷ்டி சட்டையோட வந்திருக்காங்க. ஸோ வந்து இவங்க மத்தியில் எப்படி பொங்கல் ஆர்வம் எப்படி இருக்குது? அதாவது இது சமத்துவ பொங்கலாக தமிழகத்தினாலோட முக்கியமான பண்டிகையாக இயற்கையை நேசிக்கக்கூடிய, கால்நடைகளை போற்றக்கூடிய விழாவாகவும், விவசாயத்துக்காகவும் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே ஒற்றுமை திறன், அவங்களோட மேலாண்மை பண்புகளை வளர்க்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள், பலவிதமான விளையாட்டுப் போட்டிகள், தமிழக கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக இந்து, கிறிஸ்தவ, முஸ்லீம் அனைத்து இன மதத்துக்கு அப்பாற்பட்டு இது சமத்துவ பொங்கலாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த கல்லூரி வளாகத்தில் அனைத்து துறைகளும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டும் 2020 விலங்கியல் துறை சார்பாக இந்த பொங்கலானது சமத்துவ பொங்கலாக மாணவ மாணவியர்களால் இன்றைய தினம் வெகு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இங்கே காலையிலேருந்தே வந்து அவங்க இந்த மாதிரி பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது அவங்ககிட்டயே ஒரு நல்ல ஒற்றுமையையும், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதள காலத்தில் அவங்க வந்துட்டு திடலுக்கு வந்து இந்த மாதிரி கூடி பேசி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தக்கூடிய கல்லூரி நிர்வாகத்துக்கும், கல்லூரி என்னுடைய துறை தலைவர் கல்லூரி முதல்வர் நாகராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி தகனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத நீங்கள் இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். தமிழர்களுக்கு எத்தனையோ நல்ல நல்ல திருவிழாக்கள் வந்தாலும், பண்டிகைகள் வந்தாலும், தைப்பொங்கல் தான் முதன்மையான இடத்தை பெறுகிறது. இன்றைக்கி எல்லாரும் நல்ல கலராக வண்ணமான நிறங்களில் நல்ல பட்டுடுத்தி வேட்டி சட்டையெல்லாம் போட்டு நம்ம பாரம்பரிய உடையில் இன்றைக்கி நல்லா பொங்கல் விட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மாணவர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள்
பொங்கலோ பொங்கல்! அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். காமராஜ் கல்லூரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்கூலில் இவங்கெல்லாம் கொண்டாடி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். கல்லூரிக்கு வந்த பிறகு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிது. கரும்பு தின்ன கூலியாம்பாங்க, அது மாதிரி எங்களுக்கு இந்த கல்லூரியில் இந்த தினம் வந்து ரொம்ப ஒரு உன்னதமான இடத்தை பிடிக்கக்கூடிய முக்கியமான நாள். அனைவருக்கும் எங்கள் சார்பில் மனம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல்! அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்! காமராஜ் கல்லூரி சார்பாக எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கேன். எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எங்கள் பொங்கல் பொங்க போது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி நினச்சதை விட நல்லா தான் இருக்குது பொங்கல். பொங்கல்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தமிழர் பண்பாட்டை வந்து குறிக்கிற விழா. அது பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் கொண்டாடுறோம். காமராஜ் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், நாங்களாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்கள். நாங்கள் வந்து கொண்டாடுறோம். இப்போ பொங்கல் வந்து பொங்கிட்டு இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறோன்னா, அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பொங்கலோ பொங்கல்! பொங்கலோ பொங்கல்! பொங்கலோ பொங்கல்! பொங்கலோ பொங்கல்! பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்! பொங்கலோ பொங்கல்! பொங்கலோ பொங்கல்! தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்பாக ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். அதுபோக தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பவர் ஃபிசிக்ஸ் இயற்பியல் துறையில் இருக்கிறோம். ஓகே ஓகே ரைட்டா. பவர் ஃபிசிக்ஸோட பவர் இன்னைக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதான்னு நினைக்கிறேன். பொங்கல் கொண்டாட்டம் வேறு, பசங்கள்லாம் வந்து வேஷ்டி சட்டை அண்ட் இன்சைடு சொல்லவே வேண்டாம், பயங்கர ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து யாரா அது இருக்காங்க வழக்கம் போல் உள்ள மாணவர்கள் இருக்கிறாங்க ஃபிசிக்ஸில். ஸோ வந்து பவர் ஃபிசிக்ஸோட பொங்கல் விழா எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அண்ட் சமத்துவ பொங்கல் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாமே கேட்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஸர் சில ஆரம்பிக்க போகிறோம். சார் வணக்கம். உங்ககிட்ட இருந்து பொங்கல் பற்றி சொல்லுங்கள். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறீங்க. வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் வந்து சமத்துவ பொங்கல் வந்து கொண்டாடுறது வழக்கம். இந்த வருஷமும் மிக சிறப்பாக இந்த 20-20 இந்த தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த 20-20 மிக சிறப்பான ஒரு பொங்கல் விழாவாக அமைந்திருக்கிறது. அதுவும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வந்திருக்காங்க. 2ஆம் ஆண்டு மாணவர்களும் அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாணவர்களும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஒவ்வொரு மாணவியர்களும் அவங்களுக்கு உரிய சிறப்பான அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு உடையில் வந்து இந்த சமத்துவ பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம்.
அனைவருக்கும் பவர் ஃபிசிக்ஸின் சார்பாக பொங்கலோ பொங்கல். தேங்க்யூ. என்னோட பேர் சங்கீதா. நான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3rd இயர் படிக்கிறேன். இங்கே வந்து காலேஜில் வந்து எல்லா ரிலீஜியனை சார்ந்த மாணவர்கள் வந்து இருக்காங்க. இங்கே வந்து இன்றைக்கி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எல்லோரும் ஜாலியாக 2020யோட பொங்கல் செலிப்ரேஷனை வந்து நாங்கள் கொண்டாடி இருக்கோம். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, பசங்களும் வேஷ்டி சட்டை, பொண்ணுங்க எல்லாருமே சாரீ, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தூத்துக்குடி காமராஜ் காலேஜில் உள்ள பொங்கல் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படிலாம் கொண்டாடுறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே கரெக்டாக கேட்க வேண்டிய ஒரு துறை இதுதான். ஏன்னா தை திருநாளாம், தமிழ் திருநாள் எல்லாம் சொல்லிட்டு தமிழ் துறையில் எடுக்கலாம் எப்படி? ஸோ வந்தாச்சு நம்ம தமிழ் துறைக்கு. அங்கே எப்படி பொங்கல் கொண்டாடுறாங்க, தமிழ் திருநாளில் வந்து பொங்கல்னால் என்ன, எதுக்கு கொண்டாடணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும், சமத்துவ பொங்கல் கொண்டாடுறதுனால எல்லாமே சொல்ல போகிறாங்க நம்ம பேராசிரியர் அவர்கள். ஸோ அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்ப்பா. உங்கள் துறை பேரை நீங்கள் சொல்லிடுவோம். இது தமிழ் துறையிலேருந்து நாங்கள் பொங்கல் கொண்டாடி இருக்கோம். இந்த வருஷத்தில் எப்போவுமே கொண்டாடிக்கிட்டு இருப்போம். இந்த வருஷம் நாங்கள் தமிழ் துறையில் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல பொங்கல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் சங்க காலத்தில் பார்க்கும்போது அந்த பெண்கள் மார்கழி மாதம் நோன்பு இருந்து தை முதல் நாள் வந்து அந்த விரதத்தை முடிக்கக்கூடிய நாள். அப்போ இந்த பொங்கல் பண்டிகை வந்து 4 நாள் கொண்டாடுறாங்க. 4 நாள், முதல் நாள் வந்து போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அந்த போகி பண்டிகை என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய பொருட்களை எல்லாமே கழிச்சிட்டு நம்ம கொண்டு வர்றது. இதில் என்ன தத்துவம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள்லாம் விலக்கி விட்டு புதிய எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது அந்த போகி பண்டிகை அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடியது. மறுநாள் தை திருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய பண்டிகை இது வந்து இயற்கை வழிபாடு சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்க்கும்போது இயற்கை வழிபாடு அப்படிங்கிறது நிறைய இயற்கை வழிபாடு தான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இயற்கை வழிபாடு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, புது மண்பானை, புது மண் அடுப்பு, அடுத்தது இது வந்து பஞ்சபூதங்களால், நம்மளுடைய உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. அப்படி பார்க்கும்போது இந்த பஞ்சபூதங்களால் ஆனக்கூடிய அந்த நிலம், நீர், காற்று, மண், நெருப்பு, இந்த ஆகிய 5 பொருட்களால் இந்த பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. மண் அடுப்பு அப்படின்னு எடுக்கும்போது மண் அப்படிங்கிறது நிலம் சார்ந்து வந்துருச்சு. அதில் ஊற்றக்கூடிய பால், நீர் அப்படிங்கிறது வருது. அதில் இருக்கக்கூடிய நெருப்பு, நம்ம நெருப்பு பற்ற வச்சா பொங்கல் அப்படிங்கிறது வரும். இது எல்லாம் சேர்ந்து இருக்க ஆகாயம். அந்த ஆகாயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுடைய இயக்கம் அப்படிங்கிறது இயங்கி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அந்த ஆகாய வெளியில் இருக்கக்கூடிய காற்று எல்லாம் சேர்ந்து தான் அந்த தீயை மூட்டுகின்றது. அந்த தீயினால் அந்த பால் பொங்குகின்றது. அந்த மாதிரி நம்ம பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது கொண்டாடுறோம். இந்த சூரியன் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா இயக்கம் என்பது இல்லை. அதனால தான் அன்னைக்கு சூரிய வழிபாடு அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுகின்றோம். மறுநாள் பார்க்கும்போது மாட்டு பொங்கல். இந்த உழவர்களுக்காக அந்த மாடு ஆவினங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம அந்த ஆவினங்கள் எப்படி நமக்கு மக்களுக்காக உழைக்கின்றது. இப்போ டிராக்டர், ஏர் எல்லாமே வந்துருச்சு. அன்றைய காலகட்டத்தில் ஏரில் அந்த மாட்டை பூட்டி தான் என்ன செஞ்சுருக்காங்க, உழுதுருக்காங்க. அதனால் அந்த காளை மாடு, பசு மாடு, எல்லா மாடு ஆவினங்களுக்காக அந்த பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த மாட்டு தொழுவத்தில் வச்சு என்ன செய்வாங்க, மாட்டு தொழுவத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாடுகளை நல்லா குளிப்பாட்டி, காடுகளில் பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே பறித்து அலங்கரித்து, அந்த கொம்புகளை சீவி கொம்புகளுக்கு வர்ணங்கள்லாம் அடித்து அந்த மாட்டு தொழுவத்தில் வச்சு பொங்கல் விடாங்க. அது மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மறுநாள் கொண்டாடப்படக்கூடிய 4ஆம் நாள் கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் காணு பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பெரியோர்களை போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய பொங்கல். அன்றைய நாள் எல்லாரிடமுமே, எல்லா வீடுகள்லையுமே பெரியவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கக்கூடியது. அதனால் அதை காணும் பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது தமிழர்களுடைய பண்பாடாக கருதப்படுகின்றது. 4 நாட்கள் இந்த பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.